தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே பாஜக தொல்லை சீமானுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா சும்மா போட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சீமானை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே அதிமுக கூட்டணி தலைமையாக வச்சு அவங்க அரசியலை சந்திக்கிறது இருக்கட்டும், அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தேர்தலை சந்திக்கட்டும், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ 4 முனை போட்டி நிகழப்போகுது அப்படின்றது ஒன்று இருக்குது. விஜய் யார் யார கூட்டணி வைக்க போகிறாரோ ஒன்று, சீமான் தனித்து, அப்புறம் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த 4 கூட்டணிகளும் அதை தடித்த சீமானவர்களும் சந்திக்க போகிறாங்க தேர்தல் அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இதனால் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது. சும்மா நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு, அவரை சந்திச்சாரு, இவரை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் போட்டதை விட்டுட்டு சீமானவர்கள் அழகாக தனித்து நிற்கிறாரு இல்லையா, அதை பேசுங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே சீமானவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்றது துள்ளி குதிக்கிறாரு சீமானவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே 2026 தேர்தல் சீமானுக்கானதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் 8% ஓட்டர்ஸ் வச்சுருக்காரு. அது அவரோட ஓட்டர்களாக இருக்காங்க. இன்னும் இப்போ அவர் செய்கிற செயல்கள் கிட்டத்தட்ட இன்னுமே ஒரு 4-5% ஓட்டர்ஸ் சீமானவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு வெளியே. அதாவது ரிப்போர்ட்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது தெரியுது சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த வாட்டி இருக்கும் ஒரு 12-13% சீமானவர்கள் கன்ஃபார்ம் வாங்குவார். எனக்கு தெரிஞ்சு இடுமோன கார்த்திக், சீமான், சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் சட்டசபைக்கு போனால் என்ன ஆகும்னே யோசிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லும் போதே. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.